ஹாய் அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஒரு ஆரஞ்சு கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கேக் செய்யறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 எக்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துனதுக்கு அப்புறம் இந்த எக்ஸை நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ரா சுகர் எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு 1/2 கப் இங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்தியர் ஆப்ஷன் போகணும்னு நினைக்கிறவங்க சுகருக்கு பதில் 1/2 கப் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு ஆரஞ்சுல இருந்து எடுத்த ஆரஞ்சு ஜெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 கப் ஆல்மண்ட் ஃப்ளோர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜெஸ்ட்ன்றது வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆரஞ்சோட ஸ்கின்னை கிரேட்டர்ல கிரேட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ ஒரு கேக் டின்ல ஆயில் இல்லாட்டி பட்டர் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கேக் மிக்ஸை இந்த பேனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு ஜெஸ்ட்டுக்கு இந்த ஆரஞ்சுல இருந்து தான் ஸ்கின் எல்லாம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த கேக் மிக்ஸை ப்ரீஹீட் பண்ண அவன்ல நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோம். 15 மினிட்ஸ்ல செக் பண்ணிட்டு பேக் ஆகலைன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு பெர்ஃபெக்ட்டா 15 மினிட்ஸ்ல பேக் ஆயிருந்தது. கேக் நல்லா கூல் டவுன் ஆனதுமே இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லயும் ஸ்கிராப் பண்ணி பாட்டம் 2 தடவை பேட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு பேன்ல எதுவுமே ஸ்டிக் ஆகாம ரொம்பவே சூப்பரா கேக் ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் ஆரஞ்சு கேக்கும் நம்ம மைதால பண்ற கேக் மாதிரியே ரொம்பவே ஸ்பாஞ்சியா டேஸ்டியா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Till then take care and see you. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு and நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.